நல்லது. இன்றைய நாளிலும் கூட நாங்கள் நீதிமொழிகள் புத்தகத்தின் தொடர் வேத படிப்பிலும் 2வது அதிகாரத்திலே 2வது பாடத்தை கற்றுக்கொள்ளும்படி நாங்கள் ஆயத்தப்பட்டிருக்கிறோம். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் அ அதிலே 2ஆம் பாடத்துக்கு நாங்க ஆயத்தப்பட்டிருக்கிறோம். இந்த 2வது பாடத்திலே நாங்கள் பார்க்க வேண்டிய வசனம் 3ஆம் வசனம். நாங்க கடந்த வாரத்துல 1ம் 2ஆம் 1ஆம் வசனமும் 2ஆம் வசனம் நாங்க பார்த்திருந்தோம். இன்றைய நாளிலும் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்திலிருந்து அ கடவுளுடைய செய்தியை நாங்கள் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். 3ஆம் வசனத்தை நாங்க வாசிக்கும் பொழுது, அங்க சொல்லப்படுகிறது, ஞானத்தை வா என்று கூப்பிட்டு, புத்தியை சத்தமிட்டு அழைத்து என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அப்ப நாங்க கடந்த வாரம் பார்த்திருந்தோம், நாங்க கடவுளுடைய வார்த்தையை எப்படி ஏற்றுக்கொள்ளணும், அந்த கடவுளுடைய வார்த்தையை எப்படி எங்களுடைய உள்ளத்திலே நாங்க மறைத்து வைக்க வேண்டும் என்பதை நாங்க கடந்த வாரம் பார்த்தோம் இல்லையா? அப்ப அதாவது கடவுளுடைய வார்த்தையை எங்களுடைய காதுகள்ல கேட்டு அதை எங்களுடைய இருதயத்திலே பொக்கிஷமாக நாங்கள் வைக்கணும் என்பதை நாங்க கடந்த வாரம் பார்த்திருந்தோம். இன்றைக்கு நாங்கள் இந்த 3ஆம் வசனத்துல பார்க்கிறது என்னன்னா, ஆண்டவருடைய வசனத்துல நாங்க கவனிக்கிறோம், நீ ஞானத்தை வா என்று கூப்பிடு, புத்தியை நீ என்ன செய், சத்தமிட்டு அலை. ரைட், கூப்பிடு அல்லது அலை, இன்வைட் பண்ணு என்று சொல்றதை நாங்க கவனிக்கிறோம். அப்ப நாங்க பார்க்கிற காரியம் என்னன்னு சொன்னா, கடவுளுடைய ஞானத்தை, ரைட், அல்லது அந்த கடவுளுடைய வார்த்தையை அறிந்து கொள்ளும் அந்த புத்தியை என்ன செய்யணுமா, நாங்க கூப்பிடணும். வா அல்லது சத்தமிட்டு நாங்க அழைக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அதுக்கு அர்த்தத்தை நாங்க என்ன பார்க்கிறோம்னா, ஜெபத்தின் மூலம் நாங்க இந்த ஞானத்தையும் புத்தியையும் அதிகமாக நாங்க அழைக்க வேண்டும் அல்லது கூப்பிட வேண்டும் என்பதை நாங்க கவனிக்கிறோம். சரியா? அதாவது கடவுளுடைய வார்த்தையின் அல்லது வேதாகமத்தின் சத்தியத்தை நாங்க அறிந்து கொள்ளும்படி நாங்க என்ன செய்யணுமா, ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும் ஒவ்வொரு நாளும். ரைட்? அப்படி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வாரா, கடவுளின் வார்த்தையின் ஆழங்களில், ரைட், அந்த ஆழங்கள்ல இருக்கின்ற அந்த பொக்கிஷங்களை, அதன் உள்ளான அர்த்தங்களை நமக்கு காண்றதுக்கு, நம்ம காணும்படி ஆண்டவர் என்ன செய்வார், நமக்கு உதவி செய்கிறவராக இருப்பார். அப்ப என்ன நாங்க கவனிக்கிறோம்னா, நம்முடைய ஞானத்தினாலும் நம்மளுடைய கல்வி அறிவினாலும் நம்முடைய எந்த விதமான பின்னணி, இல்ல என்ன சொல்லுவோம், நாங்க நிறைய கடவுளுடைய வார்த்தையை குறித்து கற்றுக்கொண்டு வாழுகின்ற ஒரு சூழ்நிலையில இருக்கிறதுனாலும் நாங்க என்ன செய்ய முடியாது, கடவுளுடைய வார்த்தையின் சத்தியங்களை விளங்கிக் கொள்ள முடியாது. எனவே நாங்க கூப்பிடணும், நாங்க சத்தமிட்டு அழைக்கணும். அதாவது கடவுள்கிட்ட நம்ம உறுதியா ஜெபிக்கணும், ஆண்டவரே இந்த வார்த்தையின் சத்தியங்களை, அந்த வார்த்தையின் சத்தியங்களுக்குள் இருக்கின்ற அந்த ஆழங்களை எனக்கு வெளிப்படுத்துங்கன்னு சொல்லி நாங்க ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பதை, இந்த ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அல்லது ஜெபிக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு காண்பிக்கிறது. எனவே நம்முடைய ஞானம் அல்ல, கடவுள் எனக்கு உதவி செய்யாவிட்டால், கடவுள் என்னோடு கூட இருந்து என்னுடைய கண்களை திறக்காவிட்டால் எனக்கு இந்த சத்தியங்கள் அல்லது கடவுளுடைய வார்த்தையின் அந்த அர்த்தங்கள் புரியாது என்ற அந்த சிந்தனையோடு, அந்த தாழ்மையோடு என்ன செய்யணும், கடவுளுடைய உதவிய, ஜெபத்தினால அவருடைய உதவியை நாங்க எப்பொழுதும் நாடணும். அப்ப நாங்க பிரசங்கம் கேட்கும் பொழுது, ஸ்டடீஸுக்கு நாங்க வரும் பொழுது, தனிப்பட்ட ரீதியில கடவுளுடைய வார்த்தையை நாங்க டிவோஷனுக்கு, எங்களுடைய தனிப்பட்ட தியானத்துக்கு வாசிக்கும் பொழுது என்ன செய்யணுமா, கடவுளுடைய கிருபையான வழி நடத்தல நாங்க நாடி ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பதை நாங்க கவனிக்கிறோம். அது ரொம்ப முக்கியமானது என்பதை இங்கு காண்பிக்கப்படுகிறத நாங்க பார்க்கிறோம். அப்ப நாங்க கடவுள்ல தங்கி இருந்து, ஆண்டவரே நீங்க உதவி செய்யாவிட்டால், நீங்க விளக்கப்படுத்தாவிட்டால் எனக்கு முடியாது. எனவே நாங்க சத்தமிட்டு உறுதியோடு அல்லது முழு பலத்தோடு ஒரே நோக்கத்தோடு கடவுள்கிட்ட என்ன செய்யணும், இந்த ஜெபத்தை முன்வைக்கிறவர்களாக நாங்க இருக்கணும். அப்ப பார்க்கிறோம் பாருங்க, 119ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்துல தாவீது சங்கீதக்காரன் எப்படி ஜெபிக்கிறார், ரைட்? உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை என்ன செய்யலாம், திறந்தருளும் என்று ஜெபிக்கிறார். சரியா? உங்களுடைய வேதத்தில் உள்ள சத்தியங்களை நான் பார்க்கணும், ஆகவே நீங்க என்ன செய்யுங்க ஆண்டவரே, என் கண்களை திறந்தருளுங்க.
அந்த வேதத்தின் சத்தியங்களை நான் புரிந்து கொள்வதற்கு என்னுடைய மனதை நீங்க என்னுடைய அறிவை திறங்க என்று சொல்லி அவர் கேட்கிறத நாங்க கவனிக்கிறோம். ஒரு ஜெபமாக அவர் வந்து ஆண்டவர்ட்ட கேட்கிறத நாங்க பார்க்கிறோம் அன்பானவர்களே. சரியா? அதே மாதிரி பாருங்க, லூக்காவுல லூக்கா நினைக்கிறேன் 28ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், அத போட மறந்துட்டேன். நான் பிறகு சொல்றேன். அதுல 31, 32ஆம் வசனங்கள நாங்க கவனிக்கிறோம். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்கி காட்டின பொழுது, நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக் கொண்டார்கள். அப்ப தாவீது 119ஆம் சங்கீதத்துல ஜெபிக்கிறாரு. ஆண்டவரே, உம்முடைய வேதம், ரைட், உம்முடைய வேத வார்த்தைகள், நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தின இந்த வார்த்தைகளின் அதிசயங்கள, அதுல இருக்கின்ற அந்த மேன்மையான காரியங்கள எனக்கு நீங்க வெளிப்படுத்துங்க சுவாமி. வெளிப்படுத்துறதுக்காக என்னுடைய மனக்கண்களை, என்னுடைய அறிவ நீங்க திறந்து விடுங்கன்னு ஜெபிக்கிறாரு. புதிய ஏற்பாட்டுல நாங்க வாசிக்கிறோம், ஆண்டவர் இயேசு என்ன செய்தாராம், ரைட், ஆ அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. ரைட். அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் என்ன செய்றாரு? மரணமாகி 3வது நாள் உயிரோடு எழுந்து, ரைட், அந்த கல்லறையில அவர் இல்லாத பொழுது அந்த அந்த பெண்கள் வந்து சீஷர்கள்ட்ட போய் சொல்றாங்க. கல்லறையில அவர காணோம்னு சொல்லி. ரைட். அன்றைய நாள்ல 2 பேரும் என்ன செய்றாங்க? அ பயணம் போறாங்க. ரைட்டா? எம்மாவு என்ற பட்டணத்துக்கு அவங்க பயணம் போறாங்க. போகும் பொழுது இடையில ஆண்டவர் அவங்களோட இடைப்பட்டு என்ன செய்தாராம்? கடவுளுடைய வார்த்தைகளை, சரியா? ஆம், வேத வாக்கியங்கள என்ன செஞ்சாரா? அவங்களுக்கு விளக்கப்படுத்தினார் என்று சொல்லப்படுகிறது. ரைட்டா? அப்ப கண்கள் திறக்கப்பட்டது. திறக்கப்பட்டதுக்கு அப்புறம் வேத வாக்கியங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்தாராம்? விளக்கப்படுத்தினார். விளக்கப்படுத்தும் பொழுது அவங்க சொல்றாங்க, "எங்களுடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா?" என்று அவங்க கேட்கிறாங்க. சரியா? அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து கதைச்சுக்கிட்டு போறாங்க. ரைட்? அவர் இப்படி ஒருத்தர் இருந்தாரு, இப்படி அவர் மரித்தாரு, அவர வந்து ரோம சாம்ராஜ்யம், அரசாங்கம் அவர சிலுவையில அறைஞ்சாங்க. ரைட்? அவர கல்லறையில வச்சாங்க. ஆனா இன்னைக்கு அவர காணோம் கல்லறையில. போன்ற விஷயங்கள ஒரு கலக்கத்தோடு அவங்க கதைச்சு கொண்டு போகும் பொழுது, ஆண்டவர் இயேசு அந்த சத்தியங்கள அவங்களுக்கு என்ன செய்றாரு? விளக்கப்படுத்துறார். ரைட்? என்ன நடந்தது? ஏன் இப்படி நடந்தது? என்ற காரியங்கள விளக்கப்படுத்தும் பொழுது, அவங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு, அவங்களுடைய இருதயம் ஒரு கொழுந்து விட்டு எரியவில்லையா? அல்லது அவ்வளவு உற்சாகத்துல ஒரு விதமான ஒரு புத்துணர்ச்சி, ஒரு சந்தோஷம் அவங்களுக்குள்ள வந்தத அவங்க கண்டாங்க. ரைட்டா? அப்ப அப்ப அன்பானவர்கள், நானும் நீங்களும் கடவுளுடைய வார்த்தைய செவிமடுக்கும் பொழுது, அல்லது கடவுளுடைய வார்த்தைய கற்றுக்கொள்ளும் பொழுது, உண்மையா எங்களுடைய இருதயத்துல இப்படியான ஒரு அனுபவம் கிடைக்குதா? ரைட்? எங்களுடைய இருதயம் வந்து அந்த 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 கொழுந்து விட்டு எரிகிறதைப் போல ஒரு உற்சாகம், அல்லது ஒரு புதுவிதமான ஒரு சந்தோஷம், ஒரு புதுவிதமான ஒரு தெளிவு எங்களுடைய இருதயத்துல வருகிறத நாங்க உணரக்கூடியதா இருக்குதா? வேதத்த நம்ம வாசிக்கும் பொழுது. ரைட்? சில நேரங்கள்ல அப்படி இல்ல. காரணம் என்னன்னு சொன்னா, நாங்க சாதாரணமா ஒரு சும்மா ஒரு புத்தகத்த வாசிக்கிற மாதிரி, ஒரு சம்பவத்த, ஒரு கதைய, ஒரு வரலாற்றுல நடைபெற்ற ஒரு கதைய வாசிக்கிற மாதிரி சில நேரம் நம்ம என்ன செய்றோம்? வாசிச்சுட்டு போறதுனால நமக்கு என்ன தெரியல, நமக்கு வந்து இந்த உணர்வு நமக்குள்ள வரமாட்டேங்குது. இல்லையா? இப்ப பாருங்க, வேத வாக்கியங்கள் விளக்கம் காட்டப்படும் பொழுது, அந்த விளக்கம் வெளிப்படுத்தப்படும் பொழுது, இருதயத்துல இப்படியான ஒரு உணர்வு அங்க வர்றத நாங்க பார்க்கிறோம். அப்ப யாருடைய கண்கள ஆண்டவர் திறந்து விடுகிறாரோ, யாருடைய மனத, யாருடைய அறிவை வேத வசனங்கள கற்றுக்கொள்ளும்படி திறந்து விடுகிறாரோ, அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அருமையான அனுபவத்த பெற முடியும் அவங்க. இல்லையா? இப்ப அதுக்கு தான் நாங்க பார்க்கிறோம் என்னது? அதுக்கு தான் நாங்க நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம். அதுக்காக நாங்க என்ன செய்யணுமா? ஞானத்தை வா என்று கூப்பிட்டு, புத்தியை சத்தமிட்டு அழைக்கணும். ஆண்டவர்ட்ட எப்பொழுதும் ஒரு வேண்டுதல் வைக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு இந்த வசனத்த வெளிப்படுத்துங்க சுவாமி. எனக்கு நல்லா தெரியும் யோசேப்பினுடைய கதை, நல்லா தெரியும் மோசேயினுடைய கதை, ரைட்? நல்லா பழைய ஏற்பாட்டுல இருக்க எல்லா கதையும் தெரியும். புதிய ஏற்பாட்டுல என்னென்ன நடந்துச்சு, எல்லா சம்பவமும் எனக்கு தெரியும், ரைட்? தெரிஞ்சிருந்தும் மேல இல்ல. அதுல இருக்கிற சத்தியங்கள், அதிலிருந்து கடவுளே நீங்க என்ன காரியத்தை வெளிப்படுத்தியிருக்கிறீங்க?
அந்த வெளிப்படுத்தின காரியங்களை நான் காணணும், அதை நான் புரிஞ்சு கொள்ளணும், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நாங்க தொடர்ந்தும் ஆண்டவர்கிட்ட மன்றாட வேண்டும். நாங்க அந்த ஞானத்தை கூப்பிடணும். நாங்க அந்த புத்தியை உறுதியோடு, ஞானத்தோடு, அர்த்தத்தோடு, வாஞ்சையோடு நாங்க என்ன செய்யணுமா? அழைக்கணும். சத்தமிட்டு அழைக்க வேண்டும். உறுதியோடு அழைக்க வேண்டும் என்பதை நாங்க கவனிக்கிறோம். அப்படி அழைக்கும் பொழுது, கடவுளுடைய வார்த்தையின் அந்த அந்த சத்தியங்கள் வெளிப்படும் பொழுது, எங்களுடைய உள்ளத்துல ஒரு பூரிப்பு அல்லது ஒரு புல்லரிப்பு உண்டாகிறத நாங்க கவனிக்க முடியும். ஆனா அந்த வாஞ்சையோட நாங்க வேதத்த படிக்கணும். அப்ப சில நேரங்கள்ல நாங்க வந்து வேதத்த அவ்வளவு ஆர்வத்தோடு, வாஞ்சையோடு கற்றுக்கொள்ளாததுனால, நாங்க என்னது வேத வசனங்கள் எங்களுக்கு அவ்வளவா பெருசா எங்களுக்கு அ மேன்மையானதாக தெரியாம மேன்மையானதாக இன்னைக்கு நாங்க அத கருதுறது கிடையாது. இல்லையா? அப்ப நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம். நாங்க அத ஆர்வத்தோட, கடவுளுடைய பெலத்தோட, அவருடைய வழிநடத்தலோட, கண்கள திறக்க சொல்லி ஜெபித்து, நாங்க கடவுளுடைய வார்த்தைய வாசிக்கணும், படிக்கணும் என்பதை நாங்க கவனிக்கிறோம். ரைட்? ஆ லூக்கா 24ஆம் அதிகாரம் அது. நாங்க மொத பார்த்த சம்பவம். எம்மாவு பட்டணம். அதேபோல அந்த எம்மாவு ப சம்பவத்துக்கு பிற்பாடு, அதே அதிகாரத்துல 24ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் வந்து தன்னுடைய சீஷர்கள் மத்தியில போயிட்டு சொல்றாரு. அதாவது உயிர்த்தெழுந்த கிறிஸ்து சீஷர்கள் மத்தியில போயிட்டு சொல்றாரு. பாருங்க இந்த வசனம் சொல்லுது 24ஆம் அதிகாரம் லூக்கா 44ஆம் வசனத்திலிருந்து 48ஆம் வசனம் வரை. ஆண்டவர் இயேசு சொல்றாரு, மோசேயின் நியாய பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியது என்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். சரியா? இப்ப சீஷர்கள் மத்தியில போய் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இல்லையா? அப்ப அந்த சீஷர்கள் என்ன செய்றாங்க? ஆம், கடவுள் கடவுள் மரிச்சதுக்கு பிற்பாடு அவங்க தூர தேசங்கள்ல ஓடி பயத்தோடு, நடுக்கத்தோடு ஒளிஞ்சுகிட்டு இருக்கிறாங்க. அறைகளுக்குள்ள ஒளிஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. அந்த சந்தர்ப்பத்துல அந்த சந்தர்ப்பத்துல ஆண்டவர் அவங்க முன்னுக்கு போய் நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லிட்டு ஆண்டவர் அவங்களுக்கு விளக்கப்படுத்துறார். என்ன விளக்கப்படுத்துறார்? மோசேயின் நியாய பிரமாணம் இல்லையா? மோசேயின் மூலம் தான் ஆண்டவர் என்ன செய்தாரு? நியாய பிரமாணங்களை கொடுத்தார். ரைட்? 10 கட்டளைகள் மட்டும் இல்ல. பழைய ஏற்பாடுல கொடுக்கப்படுகின்ற நியாய பிரமாணங்களை மோசேயின் மூலம் கொடுக்கிறார். அதேபோல தீர்க்கதரிசிகளின் ஆகமங்கள் ரைட்டா? பெரிய தீர்க்கதரிசிகள், சிறிய தீர்க்கதரிசன புத்தகங்கள், அந்த தீர்க்கதரிசன புத்தகங்கள்ல இருக்கின்ற காரியங்களையும் சொல்றார். அப்ப மோசே மூலம் எழுதப்பட்டது பஞ்சாகமம் நாங்க பார்க்கிறோம் இல்லையா? அப்ப தீர்க்கதரிசன புத்தகங்களே நாங்க ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளின் மூலம் சொல்லப்பட்ட காரியங்களை நாங்க கவனிக்கிறோம். அதே போல ஆண்டவர் இயேசு சொல்றாரு சங்கீதங்களிலும் ரைட்டா? இதெல்லாம் சொல்லி சொல்றாரு என்னை குறித்து எழுதி இருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியது என்று நான் உங்களோடு இருந்த பொழுது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அதாவது இந்த சிலுவையில அறையப்பட்ட இந்த சம்பவங்கள் நடந்த இந்த காரியங்கள் ரைட் இந்த இந்த சம்பவங்கள் நடைபெற்ற போது ஏற்பட்ட குழப்பங்கள் ரைட் அதன் மத்தியில் ஏற்பட்ட சீஷர்களுக்கு ஏற்பட்ட பயங்கள் இது எல்லாமே என்னவா ஆண்டவர் சொன்னாரு எல்லாமே முன்குறிக்கப்பட்டது தீர்க்கதரிசியின் மூலம், மோசேயின் மூலம், சங்கீதத்தின் மூலம் முன்னே சொல்லப்பட்டது. அதை நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறேன்? உலகத்துல இருக்கும் பொழுது, உங்களோடு இருக்கும் பொழுது, அவைகளை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்து வந்தேன் என்று சொல்றார். சொல்லிட்டு அடுத்த வசனத்துல பாருங்க. அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி என்று சொல்லப்படுகிறது. சரியா? இப்ப மனதை திறக்கிற காரியத்தை நாங்க பார்க்கிறோம். இப்ப நான் ஆரம்பத்துல என்ன கவனிச்சோம்? ஞானத்தை கூப்பிடணும், புத்திய சத்தமிட்டு அழைக்கணும். எதுக்கு? எங்களுடைய கண்களை திறங்கு சுவாமி என்று அழைக்கிறோம்னு சொன்னோம். தாவீது என்னுடைய கண்களை திறந்து விடுங்க. அப்பதான் உங்களை காண முடியும். உங்களுடைய வார்த்தையின் சத்தியங்களை, அதிசயங்களை புரிஞ்சு கொள்ள முடியும்னு ஜெபிக்கிறத நாங்க பார்த்தோம். இங்க நாங்க கவனிக்கிறோம். இயேசு சுவாமி சொல்றாரு, சீஷர்களோடு இருந்த பொழுது வார்த்தைகளை கற்றுக் கொடுத்திருக்கிறார். வார்த்தையின் சத்தியங்கள் அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் அந்த வார்த்தையின் சத்தியங்களை புரிந்து அறிந்து கொண்டு விசுவாசித்து நடக்கும்படியாய் ஆண்டவர் என்ன செய்றாரு
அந்த வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க, கற்று வச்சிருக்கிறாங்க, அது ஞாபகம் இருக்குது. ஆனால் அதை புரிந்து அல்லது அறிந்து கொள்ளும்படி என்ன செஞ்சார் ஆண்டவர்? அவர்களுடைய மனதை திறந்து விட்டார் என்று சொல்லப்படுகிறது. ரைட்? திறந்தார். ரைட்? அவர் திறந்த உடனே அடுத்த வசனம் சொல்லுது, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதா இருந்தது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று சொல்றத நாங்க இந்த வசனங்களுக்குள்ள நாங்க பார்க்கிறோம். சரியா? இந்த அதிகாரம் முடியும் பொழுது நாங்க கவனிக்கலாம். அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டவர்களாக அந்த சீஷர்கள் காணப்படுவார்கள். அப்ப நாங்க கவனிக்கிற விஷயம் என்ன? ஆண்டவர் இயேசுவை குறித்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்ற வேத வாக்கியங்களை விளங்கிக் கொள்ளும்படி, பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கின்ற சத்தியங்களை, அந்த அர்த்தங்களை விளங்கிக் கொள்ளும்படி கடவுள் நம்மளுடைய மனக்கண்களை திறக்க வேண்டும். ரைட்? திறக்கும் பொழுது, ரைட், எங்களுடைய உள்ளம் அந்த விளக்கங்களை அறியும் பொழுது எங்களுடைய மனசு கொழுந்து விட்டு எரியும் என்பதை இந்த அதிகாரத்துக்குள்ள நாங்க கவனிக்கிறோம். எனவே நீதிமொழிகள்ல புத்தகத்தில் சொல்றாரு, நீங்க ஜெபியுங்க. ரைட்? அந்த ஆண்டவரை நோக்கி, ரைட், என்னுடைய கண்களை திறந்து விடுங்க சுவாமி. அப்பதான் நான் வந்து இவைகளை அறிய முடியும். ரைட்? இவைகளை விளங்கிக் கொள்ள முடியும் என்றதை சொல்றதை நாங்க கவனிக்கிறோம். அப்ப வேதாகமம் முழுவதிலும் சொல்லப்படுகிற செய்தியின் சாராம்சம் என்ன? எதற்காக வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு நம்முடைய கரங்கள்ல? ரைட்? எதுக்கு பழைய ஏற்பாடு? எதுக்கு அத்தனை புத்தகங்கள்? ரைட்? எதுக்கு படைப்பு? எதுக்கு வீழ்ச்சி? எதுக்கு பாவம்? ரைட்? பாவத்திலிருந்து மீட்டுக் கொள்ளும்படியாக எதுக்கு ஆண்டவர் தன்னுடைய குமாரனை பூமிக்கு அனுப்பணும் போன்ற விஷயங்கள் எல்லாவற்றையும், ரைட், நாங்க சரியான முறையில புரிந்து கொள்ளும்படி தேவன் எங்களுடைய கண்களை திறக்க வேண்டும் என்ற அந்த வாஞ்சையோடு நாங்க ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். சுருக்கமா இந்த பகுதியை நாங்க பார்ப்போம். இப்ப கொலோசியருக்கு பவுல் எழுதும் பொழுது 1:23, 28 வரைக்கும் எழுதும் பொழுது அவரு சொல்றாரு, இந்த ஹைலைட் பண்ணியிருக்கிற பகுதியை நாம் பார்க்கலாம். ஆதி காலங்களுக்கும் தலைமுறைகளுக்கும் மறைவாய் இருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியமாகிய தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துகிறதற்கு, ரைட், உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் அந்த சபைக்கு ஊழியக்காரனானேன். எதுக்கு ஊழியக்காரனா இருக்கேன்னு சொல்றாரு? ரைட்? மறைபொருளாய் தலைமுறைகளுக்கு முன்னிருந்த மக்களுக்கு மறைவாய் இருந்த அந்த காரியங்கள் இப்ப என்ன செய்யப்பட்டிருக்குதா? வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, அந்த ரகசியங்கள். அப்ப அந்த வெளிப்படுத்தப்பட்ட ரகசியங்களை போதிக்கிறதுக்காக நான் ஊழியக்காரனா இருக்கிறேன்னு சொல்றேன். சரியா? அடுத்த வசனத்துல ஹைலைட் பண்ணிருக்கிறத பாருங்க. தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். சரியா? என்னத்தை வெளிப்படுத்த சித்தமானார்? புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று, ரைட், தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். சரியா? அப்ப வேதம் முழுவதும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துதான், ரைட், வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்ற ரகசியம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்துதான் வேதம் முழுவதிலும் எங்களுக்கு செய்தி சொல்லப்படுகிறது. அவருக்குள்ள இருக்கின்ற ரட்சிப்பை குறித்துதான் எங்களுக்கு செய்தி சொல்லப்படுகின்றது என்பதை நாங்க கவனிக்கிறோம். அப்ப இந்த சத்தியங்களை விளங்கிக் கொள்ளும்படி நாங்க ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க வேண்டும் என்பதை, ரைட், ஆண்டவரால வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த சத்தியத்தை விளங்கிக் கொள்ளும்படி ஆண்டவர்கிட்ட நாங்க ஜெபிக்க வேண்டும் என்பதை நாங்க கவனிக்கிறோம். சரியா? யோவான்ல 5:39 வாசிக்கிறோம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. சரியா? அப்ப வேதாகமம் என்னது? இயேசுவை பற்றி வெளிப்படுத்துகிறது. வேதாகமம் இயேசுவை பற்றி சாட்சி கொடுக்கிறது. ரைட்டா? எனவே அந்த சத்தியங்களை விளங்கிக் கொள்ளும்படி தேவனிடத்துல நாங்க மன்றாடணும். எங்களுடைய கண்களை திறந்தருளுங்க சுவாமி. நான் திரும்பவும் யோசேப்புடைய கதைய
இன்ட்ரெஸ்ட்டுக்காக சும்மா ஒரு கதை மாதிரியே நான் படிச்சுட்டு போயிறக்கூடாது சுவாமி. திரும்பவும், திரும்பவும் தாவீதினுடைய சம்பவங்கள ஒரு கதை மாதிரியே நான் படிச்சுட்டு போயிறக்கூடாது ஆண்டவரே. திரும்பவும், திரும்பவும் ஆதாம், ஏவாளுடைய கதைய ஒரு கதை மாதிரியே ஒரு வரலாற்று சம்பவமாவே நான் படிச்சுட்டு போயிறக்கூடாது ஆண்டவரே. மாறாக, அதின் மூலம் நீர் வெளிப்படுத்த நீர் வெளிப்படுத்தியிருக்கின்ற சத்தியம் என்ன? ரைட்? எப்படியாக உம்முடைய குமாரன் இயேசுவை எங்களுக்கு அதன் மூலம் வெளிப்படுத்துகிறீர் என்பதை நான் காணணும். ஆண்டவரே என்னுடைய கண்களை திறந்து விடுங்க. வேத வாக்கியங்கள் எல்லாம் இயேசுவை குறித்து ஆண்டவர் இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளா இருக்குதுன்னு சொல்லப்படுகிறதே சுவாமி. ஆண்டவரே அந்த சாட்சி கொடுக்கிற காரியங்களை நான் காணணும் சுவாமி. என்னுடைய கண்களை திறந்து விடுங்கன்னு நம்ம ஆண்டவர்ட்ட எப்பொழுதும் ஜெபத்தோடு கடவுளுடைய பலத்தோடு தான் நம்ம கடவுளுடைய வார்த்தையை நாங்க ஆயத்தப்படுத்தவோ அல்லது கற்றுக்கொள்ளவோ வேண்டுமே அல்லாமல் நம்மளுடைய நான் ரொம்ப படிச்சிருக்கிறேன், ஞானம் உள்ளவனா இருக்கிறேன், எனக்கெல்லாம் தெரியுன்ற ஒரு மேன்மையான சிந்தனையோடு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, கடவுளுடைய வார்த்தைய சாதாரணமா எடுத்துக்கொள்ளக் கூடாது என்பதை நாங்க அதுல கவனிக்கிறோம். இல்லையா? அப்ப ஒரு உண்மையான கிறிஸ்தவன் என்ன செய்வான்? கடவுளுடைய வார்த்தைகளை விளங்கிக் கொள்ள, கடவுளை அதன் மூலம் அறிந்து கொள்ள தொடர்ந்தும் தொடர்ந்தும் வேண்டுதல் செய்கிறவனாக இருப்பான். கடவுளுடைய உதவி இல்லாம கடவுளுடைய வார்த்தையை எங்களுக்கு சரியான முறையில அறிஞ்சு கொள்ள முடியாது. எனவே அவன் என்ன செய்வான்? ஜெபத்தின் மூலம் கடவுளுடைய உதவியை நாடி, அவன் எப்பொழுதும் கடவுளுடைய ஞானத்தை, கடவுளுடைய பெலனை நாடி, கடவுள் என்னுடைய கண்களை திறக்க வேண்டும் என்ற அந்த உணர்வோடு அவன் செயல்படுகிறவனாக இருப்பான். சரியா? அப்புறம் நாங்க பார்க்கிறோம், இப்படியாக கடவுள் வந்து அவருடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுது, ரைட், எங்களுடைய கண்களை திறந்து விடும் பொழுது, எங்களுக்கு அதன் சத்தியங்கள் விளங்க வரும். ரைட்? எங்களுக்கு விளங்கிக் கொள்ள முடியும் என்பதை நாங்க பார்க்கிறோம். இப்ப 2வது வசனம், இப்போ நாங்க 3வது வசனத்துல பார்த்தோம், ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அலை. ஏன் அழைக்கணும்? நாங்க இவ்வளவு நேரம் பார்த்தோம். ரைட்? ஏன்னா எங்களுடைய கண்களை கடவுள் திறந்தால் மட்டுமே வேத சத்தியங்களை என்னால் புரிந்து கொள்ள முடியும். எனவே நான் அவரை அழைக்க வேண்டும். வேத சத்தியத்துக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்ற அந்த உண்மையான, மேன்மையான அந்த ஆழமான அர்த்தங்களை நான் விளங்கிக் கொள்ள கடவுளுடைய உதவி வேண்டும். ஆகவே நான் ஆண்டவர்ட்ட நான் எப்பொழுதும் ஜெபத்துல அதுக்கு தரித்திருக்கணும், அவர்ல தங்கி இருக்கணும் என்பதை நாங்க 3ஆம் வசனத்துல கவனிக்கிறோம். இப்ப 4ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது என்ன நாங்க அங்க எழுதி இருக்குது? அதை வெள்ளியைப் போல் நாடி புதையல்களை தேடுகிறதைப் போல தேடுவாயாக. சரியா? இப்ப சும்மா நாங்க ஜெபிச்சுட்டு ஆண்டவரே கண்களை திறந்து விடுங்க என்று மட்டும் நாங்க ஜெபிச்சுட்டு மேலோட்டமாக வேதத்தை வாசிக்கிட்டு போறது மாத்திரம் அல்ல. ரைட்? நாங்க வேதத்தை வாசிக்கணும். ஆனால் வெறுமனே மேலோட்டமாக வாசிப்பதை மாத்திரம் அல்லாமல், இப்ப பாருங்க இங்க சொல்லப்படுது, அதை வெள்ளியைப் போல நாடணுமா, புதையல்களை தேடுகிறதைப் போல என்ன செய்யணுமா? தேடணுமா. சரியா? அப்ப என்ன அங்க பார்க்கிறோம்னு சொன்னா, இது ஒரு சாதாரண வேலை இல்ல. அப்ப பைபிள் வசனங்கள நம்ம அறிந்து கொள்றதுக்கு, அந்த பைபிள் வசனங்களின் சத்தியங்கள புரிந்து கொள்றதுக்கு, நாங்க கடுமையாக உழைக்க வேண்டும் என்பதை 4ஆம் வசனம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. சரியா? அதுதான் அங்க என்ன சொல்லப்படுது? வெள்ளியைப் போல நாடணுமா. ரைட்? அப்ப வெள்ளியைப் போல நாடணும்னு சொன்னா என்னது? ரைட்? அது லேசான வேலை இல்ல. வெள்ளி எங்க எடுப்பாங்களாம்? இந்த கட்பாறைகளுக்குள்ள, ரைட்? ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி, கட்பாறைகளுக்குள்ள மெஷின் வச்சு அவைகள உடைச்சு, ரைட்? அந்த காலத்துல மெஷின் கிடையாது. ஆகவே கைகள்ல இருக்கின்ற சுத்தியல்கள், ஆயுதங்களால அவைகள உடைச்சு, அந்த வெள்ளிய கண்டுபிடிப்பாங்களாம். ரொம்ப கஷ்டமான ஒரு வேலையாம். பள்ளத்தாக்குகள்ல இருக்கின்ற கட்பாறைகள், ரைட்? குன்றுகள், அவைகளை தேடி தேடி போய் அவைகள என்ன செய்வாங்க? தேடி கண்டுபிடிச்சு, அந்த வெள்ளிய அவங்க என்ன செய்வாங்களாம்? தேடி நாடி போவாங்களாம். ரைட்டா? அது மாதிரி என்ன செய்வான்? பைபிள் வசனத்த நீங்க என்ன செய்வான்? நாடவாம். அப்ப ஒரு வேலை செய்ய சொல்றார். கஷ்டப்பட்டு வேலை செய்யுங்க பைபிள படிக்கிறதுக்கு. ரைட்? அதாவது வசனத்தை படிக்கிறதுக்கு நாங்க அதிக முயற்சிய, அதிக காரியங்கள நம்ம வந்து அர்ப்பணிப்ப நம்ம என்ன செய்யணுமா? செலுத்த வேண்டும் என்பதை நாங்க பார்க்கிறோம். வெள்ளியை நாடுவதைப் போல நாடுங்கள். வேற வசனம் பயன்படுத்தல. வேற சொல் பயன்படுத்தல பாருங்க. ரைட்? சும்மா ஒரு பூ பிடுங்குற மாதிரி போய் பிடுங்குங்கள்ன்னு சொன்னா, என்னது? செடியில பூ வளர்ந்திருக்கும். சும்மா பிடுங்கிட்டு வந்துரலாம் லேசு.
ஆனா வெள்ளியை நாடுவதை போல் நாடுங்கன்னு சொல்லும் பொழுது, ஒரு கஷ்டமான ஒரு ஒரு பிரயாசத்தோடு நீங்க அத செய்யணும் என்பதை காண்பிக்கிறார். அதேபோல புதையல்களை தேடுகிறது போல தேடுங்க. தேடுவாயாக. அப்ப புதையல்களை தேடுவதும் ஈஸியான வேலை இல்ல இல்லையா? அந்த புதையல்கள், பொக்கிஷங்கள் எங்க இருக்கும்? கண்டுபிடிக்கணும் அத. ரைட்? அப்ப பூமிகள்ல அது மறைஞ்சிருக்கும் பூமிக்குள்ள. ரைட்? அப்ப நாங்க அத தோண்டி எடுக்கணும். அப்ப அந்த தோண்டுற இடங்கள்ல சில நேரம் அது காணப்படாது. அப்ப என்ன செய்யணும்? விட்டுட்டு ஓடி வந்துர இயலாது. அத கண்டுபிடிக்கிறதுக்காக திரும்ப மற்ற இடங்களையும் தோண்டி, 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 தோண்டி பூமியின் ஆழங்கள்ல மறைஞ்சிருக்கிற அந்த காரியங்கள என்ன செய்வாங்க? பிரயாசத்தோடு, கடினப்பட்டு, கஷ்டப்பட்டு கண்டுபிடிப்பாங்க. இல்லையா? அது மாதிரி அப்ப என்ன நாங்க பார்க்கிறோம்னு சொன்னா, இந்த தேடுதல் வந்து அ இலகுவானது இல்ல இல்லையா? ரொம்ப கஷ்டமானது. அதே நேரத்துல கஷ்டமா இருக்குன்னு சொல்லி என்ன செஞ்சிடவும் கூடாது. அ திரும்பி போயிறவும் கூடாது. அப்ப வெள்ளியும் கிடைக்காது, பொக்கிஷமும் கிடைக்காது. ரைட்? ஆகவே கிடைக்கும் வரைக்கும் என்ன செய்யணுமா? முதல்ல பார்த்தோம், கடவுளுடைய பெலத்தோடு கண்கள திறக்க செய்துட்டு, அடுத்து என்ன செய்யணுமா? கடவுள் எங்களுக்கு ஒரு வேலை கொடுக்கிறாரு. நீ அத தேடணும். வெள்ளிய தேடுற மாதிரி. புதையல்கள தேடுற மாதிரி தேடணும். அப்ப பூமியின் ஆழங்கள்ல கற்பாறைகளுக்குள்ள தேடி, தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி, கடவுளுடைய வார்த்தையை நாங்க கற்றுக்கொள்ளும்படி மிகுந்த பிரயாசம் எடுக்க வேண்டும் என்பதை நாங்க பார்க்கிறோம். மிகுந்த பிரயாசத்தோடு அதை நாங்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நாங்க கவனிக்கிறோம் அன்பானவர்களே. ஏன்னு சொன்னா, இப்ப அந்த காலத்துல இந்த ரபிக்கள்னு சொல்லுவாங்களாம். அந்த கடவுளுடைய வார்த்தையை நன்றாக கற்றுக்கொண்டு மத்தவங்களுக்கு போதிக்கிறவங்க சொல்லுவாங்களாம், கடவுளுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் வேதாகமத்துல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையிலும், அங்க காணப்படுகின்ற ஒவ்வொரு சொல்லிலும் அர்த்தங்கள் வந்து மலை போல தொங்கிக் கொண்டிருக்குதுன்னு சொல்லுவாங்களாம். சரியா? ஒரு வார்த்தையில இந்த மலைகள் இருக்கு இல்லையா? மவுண்டன். அந்த மவுண்டன் வந்து மவுண்டன் மாதிரி பெரிய காரியங்கள் ஒரு சின்ன வார்த்தையில தொங்கிக் கொண்டிருக்குதுன்னு சொல்லுவாங்களாம். ஒரு பழமொழி மாதிரி. அவ்வளவு அர்த்தம் பொதிந்தது கடவுளுடைய வார்த்தை. ரைட்டா? அடுத்து சொல்லுவாங்களாம், அந்த காலத்துல பிள்ளைகளுக்கான பாலும் அதில் உண்டு. ரைட்டா? சின்ன பிள்ளைகள் இலகுவாக குடிக்கக்கூடிய விதமாக, அவங்க விரும்பக்கூடிய விதமாக, இல்லையா? அவங்களுக்கு இலகுவாக விழுங்கக்கூடிய, வாயில எடுத்து விழுங்கக்கூடிய விதமான பால் மாதிரி அவங்களுக்கு வேத வசனம் அவங்களுக்கு உண்டு. அதே மாதிரி வளர்ந்த பெரியவர்களுக்கு, பலசாலிகளுக்கு தேவையான இறைச்சியும் அதில் உண்டு. சரியா? அவங்க கடிச்சு, ஆம் கடினமா கற்றுக்கொண்டு, அ பெரிய பெரிய காரியங்கள தேடி கண்டுபிடிக்கிற அளவுக்கும் சத்தியங்கள் அதுல உண்டு என்று சொல்லப்படுகிறது. சரியா? அப்ப இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டது, ஒரு ஆடு நிக்கிறதுக்கும் வேதாகமத்துல இடம் இருக்குது. வேதாகமம் ஒரு கடல் மாதிரி, ஒரு ஆறு மாதிரி, ஒரு ஒரு குளம் மாதிரி. அந்த குளத்துல, அந்த ஆழத்துல ஒரு ஆடும் நிக்கலாம். அதே நேரத்துல அதே குளத்துல ஒரு யானை மூழ்குற அளவுக்கும் அதுல தண்ணி இருக்குது. ரைட்டா? அவ்வளவு ஆழமான சத்தியங்களை வேத வசனம் கொண்டிருக்கிறதுனால தான், இங்க நாங்க பார்க்கிறோம். அதை நாங்க கடினப்பட்டு, வெள்ளியைப் போல் நாடி, புதையல்கள் தேடுதலைப் போல தேடுவதைப் போல நாங்க தேட வேண்டும் என்று சொல்லப்படுகிறத நாங்க பார்க்கிறோம். எனவே நானும் நீங்களும் அன்பானவர்களே, மேலோட்டமா வாசிக்கிறதுல மாத்திரம் என்ன செஞ்சக்கூடாது? திருப்தி கண்ட முடியாது. இல்லையா? அப்ப நாங்க என்ன செய்யணும்? வெள்ளிய தேடி போறவன், புதையல தேடி போறவன், கண்டுபிடிக்கும் அளவுக்கும் என்ன செய்வான்? பிரயாசத்த கைவிட மாட்டான். தோண்டிக்கிட்டே இருப்பான். இல்லையா? ஒரு தடவ தோண்டி பார்ப்பான். இல்லையா? சரி வீட்டுக்கு போயிருவோம்னு போ மாட்டான். திரும்பவும், திரும்பவும் தோண்டுவான். எவ்வளவு ஆழத்துக்கு தோண்டணும். ரைட்? நம்பிக்கையோடு அவன் தோண்டுவான். அது மாதிரி கடவுளுடைய சத்தியங்கள்ல, அந்த சத்தியங்களின் ஆழங்களை பெற்றுக்கொள்ளும்படி நானும் நீங்களும் என்ன செய்யணுமா? தொடர்ந்தும் ஆம் தோண்ட வேண்டியவர்களாக நாங்க இருக்கிறோம் என்பத நாங்க கவனிக்கிறோம். ரைட்? அப்ப இந்த பக்கத்துல போடப்பட்டிருக்க அந்த ஃபோட்டோல சில வசனங்கள் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்குது. இவருடைய பேர் வந்து சார்ல்ஸ் ஸ்பர்ஜன். இவருக்கு சொல்லுவாங்க பிரசங்கிகளின் இளவரசன்னு சொல்லி. பிரசங்கிகளின் இளவரசன். ரைட்? அதாவது நெறைய பிரசங்கிமார் இருப்பாங்க. அதன் மத்தியில இவர் வந்து ஒரு இளவரசன் மாதிரி, அவ்வளவு கடவுளுடைய வார்த்தையை சரியான முறையில கற்று போதிக்கின்ற வரம் பெற்ற ஒரு மனிதனாக இவர் இருந்தார். ஸ்பர்ஜன் என்றவர். ரைட்? இவர் தான் சொல்றாரு, மேலோட்டமாக வாசிக்கிறதுல மட்டும் நம்ம என்ன செய்யக்கூடாதாம்? திருப்தி பற்றக்கூடாது கடவுளுடைய வார்த்தையில. ரைட்டா? மாறாக
அதன் சத்தியத்தை உள்ளான அர்த்தத்தை அந்த புதிய அர்த்தங்களை பெற்றுக்கொள்ளும்படி நாங்க என்ன செய்யணும்? அதை நாங்க தோண்டிக்கிட்டே இருக்கணும். சரியா? அதே நேரத்துல விடாமுயற்சியோட நாங்க வந்து அதை தோண்டும் பொழுது, விடாமுயற்சியோட நாங்க அத கடவுளுடைய வசனத்தை கற்றுக்கொள்ளும் பொழுது, ரைட்? அ அப்படியானவர்களுக்கு வேதம் என்ன செய்யுமா? வேத வசனங்கள் திறக்கும் என்று அவர் சொல்றார். ரைட்? அதுல இருக்க சத்தியங்கள் வெளிப்படும் என்று அவர் சொல்லுகிறத நம்ம கவனிக்கிறோம். எனவே நம்ம இப்ப யோசிப்போம் இல்லையா? எல்லாருக்கும் அப்படி கற்றுக்கொள்ள முடியுமா? வயசானவங்களுக்கு வெள்ளிய தேடி போக முடியுமா? புதையல தோண்ட முடியுமா? ரைட்? அப்படின்னு நம்ம யோசிப்போம் இல்லையா? அதான் நாங்க மேல நாங்க பார்த்த விஷயம் என்னது? ரைட்? பிள்ளைகளுக்கும் அதுல பால் உண்டு. வளர்ந்த பெரியவர்களுக்கும் அதுல இறைச்சி உண்டு. ரைட்? அப்ப வேதாகமத்துல எல்லாத்துக்கும் செய்திகள் உண்டு. அவைகளை பெற்றுக்கொள்ளும்படி அதிக பிரயாசப்பட வேண்டும் என்பதை நாங்க பார்க்கிறோம். எனவே கடவுள் எங்களுடைய கண்களை திறப்பார். திறக்கும் பொழுது அந்த உந்துதல், அந்த அந்த அம் ஆர்வம் எங்களுக்குள்ள வரும் கடவுளுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளும்படி. அந்த ஆர்வம் வரும் பொழுது நாங்க என்ன செய்றோம்? அத தேடுகிறோம். அதை நாங்க தொடர்ந்தும் கற்றுக்கொள்ளும்படி பிரயாசப்படுகிறோம். ரைட்டா? அத நாங்க பார்த்தோம். நாங்க கடந்த வாரத்துல அந்த பெரோயா பட்டணத்து மக்கள் இல்லையா? அவங்க வந்து நற்குணசாலிகளாக இருந்தாங்க. ஏன்னு சொன்னா, சத்தியம் போதிக்கப்படும் பொழுது, அந்த சத்திய வார்த்தைகள அவங்க பெற்றுக்கொண்டு என்ன நெனச்சாங்களாம், இப்படியும் காரியங்கள் இருக்குதான்னு சொல்லி அனுதினமும் என்ன செஞ்சாங்களாம், ரைட்? கடவுளுடைய வார்த்தைய ஆராய்ந்து பார்த்தார்களாம். ரைட்டா? அதாவது இந்த மாரி தேடி, ஆழங்கள கண்டு, யோசிச்சு, சிந்திச்சு, தியானிச்சு பார்த்தாங்களாம். ரைட்? என்பத நாங்க கவனிக்கிறோம். எனவே அன்பானவர்களே, ஆண்டவருடைய வசனம் நமக்கு சொல்லுகிறது, வெள்ளியைப் போல நாங்க அதை நாடணும். கடவுளுடைய வார்த்தையை படிக்கிறதுக்கு அர்ப்பணிப்போடு நாங்க செயல்படணும். ரைட்? என்பதை நாங்க கவனிக்கிறோம். ஆ அடுத்து சில காரியங்கள் நாங்க பார்க்கலாம் இதுல. சில நேரங்கள்ல பாருங்க, ஒரு பொக்கிஷம் நிறைந்த இடம். ரைட்? இப்ப சொல்லுவோமே, ஒரு இடத்துல ரத்தின கற்கள் நிறைஞ்சு கிடக்குது. ரைட்? மாணிக்க கற்கள். அல்லது தங்கம் இருக்குது. அப்படி ஒரு இடத்துக்கு நம்ம போவோம்னு சொன்னா, அ என்ன செய்வோம் நம்ம? ரைட்? அங்க காணுகின்ற ஒண்ணையும் என்ன செய்ய மாட்டோம்? விட மாட்டோம் இல்லையா? ரைட்? அங்க காண்கின்ற எந்த கல்லையும் நாங்க விட மாட்டோம். எல்லாத்தையும் நாங்க எடுத்து, 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 எடுத்து பார்ப்போம். ரைட்டா? ரைட். சில விஷயம் இந்த பொக்கிஷங்கள்ல இருந்து சிலது நல்லது, சிலது கெட்டதுன்னு சொல்லி ஒதுக்க மாட்டோம். புதையல்கள் இருக்கிறது எல்லாமே விலை மதிப்புள்ளதாக இருக்கும். ரைட்டா? இது தேவையில்லாதது, இது நல்லது, இது கெட்டதுன்னு ஒதுக்க மாட்டோம். இது குறைந்தது, இது வந்து மேன்மையானதுன்னு சொல்லி நாங்க ஒதுக்க மாட்டோம். இல்லையா? ஏன்னா அது பொக்கிஷம் நிறைந்த இடம். எனவே அங்க இருக்கிற எல்லாமே பெறுமதியானது. அது மாரி தான் நம்மளுடைய வேதாகமம். ரைட்? அது பொக்கிஷம் நிறைந்த இடம் என்பதை நீதிமொழிகள் புத்தகம் எங்களுக்கு இந்த வசனம் வெளிப்படுத்துகிறத நாங்க பார்க்கிறோம். ஆகவே அத நீங்க தேடுங்க, வெள்ளிய தேடுற மாதிரி. அந்த பெறுமதியான புதையல தேடுற மாதிரி தேடுங்கன்னு சொல்லி ஆண்டவர் நம்மை ஏவுகிறவராக இருக்கிறார். எனவே அன்பானவர்கள், நாங்க வேதத்த வாசிக்கும் பொழுது நாங்க பார்த்திருக்கோம், பரிசுத்த ஆவியானவர் தான் பைபிளினுடைய ஆசிரியர். இல்லையா? அந்த ஆசிரியர் வந்து சில அதிகாரங்கள, சில புத்தகங்கள் நாங்க வாசிக்கும் பொழுது, குறிப்பிட்டு சில பெயர்கள என்ன செய்வாரு? ரைட்? அந்த வசனங்களுக்குள்ள அந்த பெயர்கள் போடப்பட்டிருக்கும். நிறைய பெயர்கள் அந்த இடத்துல அந்த சம்பவங்கள் இருந்தாலும், குறிப்பிட்ட சில பெயர்களுடைய பெயர் திரும்ப திரும்ப வரும் அந்த வசனங்களுக்குள்ள. ரைட்? அப்ப என்ன நாங்க பார்க்கிறோம்னு சொன்னா, பரிசுத்த ஆவியானவர் ஏதோ ஒரு நோக்கத்தோடு, ஏதோ ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்தும்படி என்ன செஞ்சிருக்கிறாரு? அந்த பெயர்களை திரும்ப திரும்ப அதுல கொடுக்கிறவராக இருப்பார். எனவே இந்த சொற்கள், சொல்லுல வருகின்ற அந்த பெயர்கள், அந்த பெயரின் அர்த்தங்கள், ரைட்? அது எல்லாமே ரைட்? பொக்கிஷமாக இருக்கிறத நம்ம வேதத்துல கவனிக்கிறோம். எனவே வேதாகமத்தின் ஒவ்வொரு வார்த்தையும் பெறுமதியானது, அர்த்தம் பொதிந்தது. அ அப்ப நாங்க என்ன செய்யக்கூடாது? அதை விட்டு விடவோ, தள்ளிவிடவோ கூடாது. சரியா? இப்ப நம்ம சும்மா சில நேரங்கள்ல அந்த பேர் பட்டியல்கள வாசிப்போம் இல்லையா? இவர் இவரை பெற்றார், இவர் இவரை பெற்றார், இவர் இவரை பெற்றார்ன்னு. சில நேரங்கள்ல அத வாசிக்கும் பொழுது எங்களுக்கு சோர்ந்து போயிருவோம். அது வேணான்னு நம்ம விட்டுட்டு அத எல்லாம் ஸ்கிப் ஆயிட்டு போயிருவோம் இல்லையா? ரைட்? அந்த பேர் பட்டியல்கள வாசிக்கும் பொழுது. இப்ப மத்தேயுல வாசிக்கும் பொழுது, மத்தேயு ஆரம்பத்திலேயே அந்த பட்டியல் தான் வருது. இல்லையா? ஆ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது. ரைட்? அப்ப சில நேரம் அதெல்லாம் நாங்க வந்து ஸ்கிப் பண்ணிடுவோம். ரைட்? ஆனால் அவை ஒன்றும் பரிசுத்த ஆவியானவர் அ தேவையில்லாம அந்த பைபிள்ல எழுத வைக்கல ஆண்டவர். அவைகளுக்குள்ள ஞான அர்த்தம் உண்டு. அவைகளுக்குள்ள பொக்கிஷங்கள் உண்டு.
அவைகள்ல கடவுள் பெரிய சத்தியங்களை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஏன்னா அதை கொடுத்தவர் தேவன். தேவனுடைய வார்த்தை. அவர் பேசியது எல்லாமே முக்கியமானது. இப்ப நானும் நீங்கள் நிறைய விஷயங்கள பேசி எழுதியிருப்போம்ன்னு சொன்னா, அதுல முக்காவாசி அல்லது அரைவாசி விஷயமே இருக்காது. முக்கியமே இருக்காது சில நேரங்கள்ல. ஆனால் வேதாகமம் வந்து தேவனுடைய வார்த்தை என்பதினாலே, அந்த ஒவ்வொரு சொல்லும் அவைகளுக்குள்ளே அர்த்தங்கள் உண்டு என்பதை நாங்க கவனிக்கிறோம். அப்ப சில நேரங்கள்ல பைபிள வாசிக்கும்போது எங்களுக்கு விளங்கலன்னு சொன்னா யாருடைய பிழை அது? பைபிள் மேலயா பிழை? நம்மளுடைய பிழை. நம்முடைய காரியம் அது. ரைட்? அப்ப நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது என்ன? ஒரு காரியமும் வேதாகமத்துல ரைட் தள்ளி வைக்க முடியாத தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. அவைகள்ல அர்த்தம் உண்டு என்பதை நாங்க கவனிக்கிறோம். சில நேரங்கள்ல அவைகள் எங்களுக்கு வந்து விளங்கிக் கொள்றதுக்கு கடினமாக இருந்தாலும் நாங்க என்ன செய்யக்கூடாதா? சோர்வடையக்கூடாது. ஜெபத்தோடு நாங்க அதை திரும்ப திரும்ப ஆராய்ந்து படிக்கும் பொழுது, கடவுள் எங்களுக்கு அதிலிருந்து வெளிப்பாடுகளை கொடுக்கிறவராக இருப்பார் என்பதை நாங்க பார்க்கிறோம். 119ஆம் சங்கீதம் 72ஆம் வசனத்துல சங்கீதக்காரன் சொல்றாரு, "அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம்." சரியா? இப்ப பொன், வெள்ளி அவைகளை தேடுறதுக்கு எவ்வளவு பிரயாசப்படுறாங்க. ரைட்? ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரைட்? அதைவிட உம்முடைய வேதம் எனக்கு நலம்னு சொல்லும் பொழுது, நீதிமொழிகள் என்ன வாசிக்கிறோம்? நீ அந்த வெள்ளியை, பொன்னை தேடுறதுக்கு படுற கஷ்டத்தை மாதிரி நீயும் என்ன செய்? வேதத்தை படிக்கிறதுக்கு நீ வந்து அதிக முயற்சிய நீ மேற்கொள்ளு. ரைட்? என்பதை நாங்க பார்க்கிறோம். எனவே அன்பானவர்களே, திருச்சபையாக ஓய்வு நாள் பாடசாலை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது, ஒரு போதகராக அல்லது பைபிள் ஸ்டடி செய்கிறவராக, பிரசங்கம் பண்ணுகிறவராக நாங்க கடவுளுடைய வார்த்தையை மக்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது, சும்மா இலகுவா 2 கதைய சொல்லிட்டு, சும்மா போயிறக்கூடாது. ரைட்? சும்மா யோவான் இத சொன்னாரு, தாவீது இப்படி பண்ணாரு, ரைட்? என்று சொல்லி ஒரு ஜோக் கதைய சொல்லிட்டு, ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி, ரைட்? போய்க்கிட்டு இருக்கக்கூடாது. அதிக முயற்சியோடு, அதிக ஜெபத்தோடு, கடவுளுடைய பெலத்தோடு நம்ம ஆயத்தத்த மேற்கொண்டு, சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கோ, டீச்சர்ஸ் அல்லது அ போதகராக, அ வார்த்தையை கற்றுக் கொடுக்கிறவர்களாக மற்றவர்களுக்கு கொடுக்கிறதுக்கு நாம ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். அதே நேரத்துல நம்முடைய பிள்ளைகளும் அதே போல திருச்சபையின் அங்கத்தவர்களும் எப்படியாக வெள்ளியைப் போல அல்லது பொக்கிஷத்தைப் போல கடவுளுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கான உதவிகளை திருச்சபை செய்தாகணும். ரைட்? அதற்கான நிறைய அ வசதிகள் அல்லது அதற்கான நிறைய அம் ஊடகங்கள் அல்லது வழிகள் நமக்கு உண்டு. எனவே இது நம்மளுடைய முக்கிய கடமை என்பத நாங்க மனதுல இருத்திக் கொள்ள வேண்டும். நாங்க வாசிச்ச வசனத்தோடு நாங்க முடிப்போம். இயேசு சுவாமி சொன்னாரு, "வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே." வேதாகமம் கடவுளுடைய வார்த்தை ஆண்டவர் இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கிறதாக இருக்கிறது என்பதை நாங்க தேடி கண்டுபிடிச்சு நாங்க படிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எனவே அதற்காக தேவனிடத்துல நாங்க மன்றாட வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஞானத்தை அழைத்து கூப்பிட்டு நாங்க கேட்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஜெபத்தின் மூலம். ரைட்? தேங்க் யூ. அடுத்த வாரத்துல அடுத்த பகுதிக்கு நாங்க போகலாம். காரியங்கள் இது இருக்கும் என்று சொன்னா நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க சுருக்கமா. அதோடு நாங்க ஜெபித்து நிறைவு செய்வோம்.